தேவனை பார்க்க முடியாதுல்ல, என்ன பாரு. இதை இயேசு சொன்னது. பிதாவை பார்க்க முடியாதுல்ல, யாரை பாரு, என்ன பாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பவுல் சொல்றாரு, இயேசு போயிருக்கிறாரு, என்ன பாரு, என்ன ஃபாலோ பண்ணு, என்னை பார்த்து என்னை ஃபாலோ பண்ணினா நீ இயேசுக்கிட்ட போயிடலாம். எப்பேற்பட்ட கான்ஃபிடென்ட்டான வார்த்தை பாருங்களேன், எப்பேற்பட்டதான அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஸ்டாண்டர்ட் பாருங்க. 1 கொரிந்தியர் 11:1 வாசிங்க பார்ப்போம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நான் எப்படி கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் கிறிஸ்துக்கிட்ட போவேன், நீங்களும் போயிடலாம். இதுதான் மரியாளுக்கு பின்னாடி போங்க, மரியாள் இயேசுக்கிட்ட போயிடுவாங்க. ஆனால் மரியாள் எப்படி இருக்கணும் தெரியுமா, இயேசுவை ஃபாலோ பண்ணுறதுல மாடலாக இருக்கணும். அவள் அநேக வேலைகளில் கவலைப்படுகிறவளாக இருக்கக்கூடாது, பாதப்படியில் உட்கார்ந்துருக்கிறவளாக இருக்கணும், வசனத்தை கேட்குறவளாக இருக்கணும். அவளுக்கு தான் அந்த அழைப்பு வரும், அவள் தான் கரெக்டாக இயேசுக்கிட்ட போவாள். ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறணும் தெரியுமா, என்னை ஃபாலோ பண்ணுங்க, கிறிஸ்துவக்கிட்ட கண்டிப்பாக போகலான்னு சொல்கிற அளவுக்கு வரணும். அது உங்களுக்கே தோணணும். யோசித்து பாருங்கள், தெசலோனிக்கருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறாரு, 2 தெசலோனிக்கர் 3:9 வாசிங்க. நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். We want to be the model for you. இதுதான் மாடல். என்ன பாருங்க, இப்படி பாருங்க, நான் எப்படி பின்பற்றுகிறேனோ அப்படி தேவனை பின்பற்றுங்கள். நான் எப்படி தாழ்மையாக இருக்கணும் அப்படி தாழ்மையாக இருங்க. எப்படி பணத்தில் உண்மையாக இருக்கிறனோ அப்படி பணத்தில் உண்மையாக இருங்க. எப்படி ஜோம் பண்ணுறனோ அப்படி ஜோம் பண்ணுங்க. எப்படி நான் பைபிள் வாசிக்கிறேனோ அப்படி பைபிள் வாசிங்க. அந்த மாடலை பவுல் வச்சுட்டு போகிறார். இன்னைக்கு எது மாடல்? நானும் தேவனும் எவ்வளோ க்ளோஸாக இருக்கோம் பாரு, ஆண்டவர் சமூகத்தில் எப்படி உட்காந்துருக்கோம் பாரு, ஆண்டவர் என்கிட்ட எப்படி பேசுகிறாரு பாரு, மலைக்கு மேலே எனக்கு எப்படி ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார் பாரு, அதே மாதிரி நீ வாங்கு. எலிசாவுக்கு ஒரு மாடல் தான் எலியா. எலியா கிட்ட எவ்வளோ இருக்குது. ஆனால் எலிசா எலியா கிட்டேருந்து ஒன்றுத்தையுமே கேட்கல. அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான், வாழ்நாளெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒன்னே ஒன்று நினச்சான், இந்த ஆள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர் டபுள் மடங்கு வந்தால் நல்லா இருக்குமே. அவன் வேறு எதுவுமே கேட்கல பாருங்க, ஒன்றுமே கேட்கல. எலியாவை பார்த்து சொல்கிறான், உங்ககிட்ட இருக்கிற பவர் டபுள் மடங்கு எனக்கு வரட்டும். அவன் கேட்குறான், அரிதான காரியத்தை கேட்டாய். இதுதான் உங்களுக்கு எனக்கும் மாடல். நம்மளை பார்த்து ஒருத்தன் பேசும்போது சொல்லக்கூடாது, உங்களை மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு நான் விரும்பலை, என்ன பிராண்ட் ஷர்ட் போடுறீங்க கேட்டானா உன் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். உங்களை பார்க்கும்போது ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாம் பக்காவாக நீட்டாக வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி தான் நானும் வைக்கணும்னு நினைக்கிறேன், ஃபெயிலியர். உன்னை பார்க்கும்போது அவன் கேட்கணும், நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்க போல் உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்குது, இதை பெறத்துக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்கள் பேசும்போது ஆண்டவர் வேறு விதமாக அதே வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நான் பெற்றுக்கொள்ளணும், என்ன செய்யணும்? நீங்கள் 4 மணி நேரம் முழங்கால்லையே நிற்பீங்களாமே, அது நிற்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? தேவனோடு கூட சஞ்சரிப்பீங்களாமே, சஞ்சரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்கள் வேதத்தை எப்படி தியானிப்பீங்க, அதே மாதிரி நான் தியானிக்க என்ன செய்யணும்னு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுங்க, அதுதான் உன் மினிஸ்ட்ரியோட சக்ஸஸ். உன்னை பின்பற்றுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு நேராக ஓடணும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும். அதான் பவுல் சொல்கிறார், நான் என்னை மாடலாக வச்சுட்டு போகிறேன். என்ன பாரு, பணம் சம்பாதிக்கிறது எப்படி நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போகல, நான் உனக்கு எப்படி மினிஸ்ட்ரியை கட்டி எழுப்பி ட்ரெஷரரு செக்ரட்டரி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டு போகல, நான் உனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறேன், நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு பாரு, அதே மாதிரி என்னை பின்பற்று. இதுதான் உன்னை என்னை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகுது. இன்றைக்கி நாம் மரியாளாக இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா உங்கள் மூலமா ஒரு கூட்டத்தை கர்த்தர் இழுக்க விரும்புகிறார். தனியாக பரலோகத்துக்கு கர்த்தர் ஒருத்தரையுமே கூப்பிடல, அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. பைபிளோடைய கான்செப்டை நீங்கள் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். அவர் அந்த ஓமையில் சொல்லுவார், நான் உங்கள்கிட்ட இவ்வளோ கொடுத்தனே, திருப்பி நீ எனக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 5 கொடுத்தா நீ எத்தனை கொடுக்கணும்? 10 கொடுக்கணும். 2 கொடுத்தா 1 கொடுத்தா சொல்கிறாரு, நீ என்ன பண்ணிட்ட? எல்லாத்தையும்
புதைச்சி வச்சுட்டேன். அப்படின்னா ஆண்டவருடைய மைண்ட் செட் எப்படி தெரியுமா? நான் கொடுத்தா திருப்பி எனக்கு லாபத்தோடு தான் நீ கொடுக்கணும். நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்ல, அப்படியே அசலையும் கொடுக்கறது எனக்கு நீ வேணாம். அந்த ஆள் எனக்கு வேண்டாம். எனக்கு யார் வேணும் தெரியுமா? நான் கொடுக்குறத 5 மடங்காக மாத்திரம் வேணும், டபுள் மடங்காக மாத்திரம் வேணும். இந்த சும்மா வந்தேன் போனேன், நீர் கொடுத்ததை பத்திரமா வச்சுருக்கேன் ஆண்டவரே, நான் ஏன் ரட்சிப்பு, என் ஞானசாரம், என் அபிஷேகம், என் குடும்பம் கரெக்டாக இருக்கு ஆண்டவரே, we are coming to the holy place அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். அக்கிரம செய்கைக்காரனே, இல்லைங்க நான் கரெக்டாக தான் சர்ச்சுக்கு வந்தேன், அக்கிரம செய்கைக்காரனே. ஐயோ தசமாக காணிக்க கொடுத்தேன், அக்கிரம செய்கைக்காரனே. அப்புறம் என்ன தான் சொல்ல வரீங்க? எங்கடா நான் கொடுத்ததுக்கு வட்டி எங்க? ஆண்டவர் சொல்வார், காசு கடைக்காரன் கொடுத்திருந்தாலும் வட்டி கிடைத்திருக்குமே. அது அர்த்தம் என்ன? ஏதாவது ஒன்றுப்பா, நான் உனக்கு போட்ட சுவிசேஷத்துக்கும் நான் உனக்கு சொன்ன வசனத்துக்கும் நான் என் பாதத்தில் உட்காந்து நீ கேட்டிய, அதுக்கு என்ன பெனிஃபிட்? அதுக்கு என்ன பெனிஃபிட்? ஏதாவது ஒன்று உன் கூட வர வேண்டாமா? திருப்பி நீ எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாவது கொடுக்க வேண்டாமா? ஆண்டவர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கணக்கு கேட்பார். இத்தனை வருஷம் உட்கார வச்சு உனக்கு வசனம் கொடுத்துருக்கேனே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டு கணக்கெல்லாம் கேட்கவே மாட்டார். உங்களுக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸு கணக்கு, தண்ணி கணக்கு, நீங்கள் உங்களுக்கு கொடுத்ததான உலக ஆசிரம், அந்த கணக்கெல்லாம் கேட்கவே மாட்டார். ஆண்டவர் கேட்க போகிற கணக்கு என்ன தெரியுமா? இவ்வளோ கொடுத்தனே எத்தனை ஆத்மா கூட்டு வந்த பரலோகத்துக்கு, எத்தனை ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கு, உன் குடும்பத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கான், யாருக்கா சொன்னியா? சுவிசேஷம் சொன்னி. நம்முடைய வேலை ஒரு கூட்டத்தை கொண்டு வருவது. ஆண்டவர் அதுக்கு தான் உங்களை என்னையும் இழுத்துருக்கிறார். மார்த்தாளை அனுப்பி மரியாளா உங்களை என்னையும் மாற்றிருக்கிறார். இனி நமக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். ஆண்டவர் வரும்போது நம்மளை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லணும். இன்றைக்கி நாம் அதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கூட்டம் அறியாமல் உங்கள் பின்னாடி உட்காந்துருக்கு தெரியுமா? எத்தனையோ பேருக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சபை மட்டும் கரெக்டாக வசனத்தை போதிக்கிற சபையாக இருந்துச்சுன்னா உள்ளே வர யூதர்கள் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போய் விடுவார்கள். எங்களுடைய நம்பிக்கை என்னென்னா, ஒரு ஊழியக்காரன் கரெக்டாக இருந்தானா ஒரு சபை கரெக்டாக இருக்கும். ஒரு ஊழியக்காரன் சரியாக போதிச்சிட்டானா சபை கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடும். போதிக்கிற ஊழியக்காரன் கரெக்டாக போதிக்கணும். இப்போ அதுதான் உட்கார்ந்துருக்கிறவன் அத்தனை பேரும் மரியாளாக இருக்கணும். அந்த மரியாளாக இருந்துட்டாங்கன்னா சபை நேராக இயேசுகிட்ட போய் ரீச் ஆகிடும். ஆனால் ஒரு கூட்டம் மரியாளுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது மரியாதை நேசிக்கிற கூட்டம், அது உட்காந்துட்டே இருக்கும். ஒரு நாள் வரும், அந்த கூட்டம் வசனத்தில் தேரும், வசனத்தில் தேர்ந்த கூட்டமாய் மாறும். இப்போ யோசித்து பாருங்க, அத்தனையும் மரியாதை ஆயிடுச்சுன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் என்ன இருக்கும்? ஒரு யூத கூட்டம் இருக்கும், ஒரு துதிக்கிற கூட்டம் இருக்கும், ஒரு விசுவாச கூட்டம் இருக்கும். இங்கே அத்தனை மரியாளுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டமாக வருகை வரும்போது பரலோகத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய சேனை பரலோக ராஜ்யத்துக்குள் நுழையும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இப்போ நீங்கள் எங்கள் மூலயமா நீங்கள் வரணுங்கிறது ஹெவன் பிளான் இல்லை. எங்கள் மூலயமா உங்கள் மூலயமா ஒரு கூட்டமும் வரணும். இப்போ எங்கள் மூலயமா நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் ஒவ்வொருத்தர் மூலயமா என்ன செய்யணும்? ஒரு குரூப் வரணும். அப்போ இங்கே இருக்கிற ஒரு 300 பேர் 400 பேர், இந்த 400 பேர் மூலமும் 400 குரூப் வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த 400 குரூப்பும் வசனத்தில் தேறின கூட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அதுதான் பெராயா பட்டணம், அதுதான் தெசலோனிக்கேயர், அதுதான் பரலோகத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற கூட்டமாய் மாறு. அல்லேலூயா. அப்போ முதலாவது கர்த்தர் மார்த்தாளை தான் வச்சுருந்தார். ஆனால் இப்போ நம்ம மரியாள் கூட்டமாக மாறி இருக்கிறோம். இப்போ நம்மளோட ஜெபம் என்னவாக இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் மட்டும் பரலோகத்துக்கு வரமாட்டேன், என் பின்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவேன். அந்த கூட்டம் யார் தெரியுமா? உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது. அந்த கூட்டம் ரட்சிக்கப்படாமல் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சைட்லேயும் இருக்கே. ரட்சிக்கப்படாதவங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க நண்பர்கள் இருக்கிறாங்க. இத்தனை பேருடைய பொறுப்பையும் கர்த்தர் உங்கள் கையில் தான் கொடுத்து வச்சுருக்கிறார். ஏன் உங்கள் ஒருத்தரை மட்டும் ரட்சித்திருக்கிறாரு? நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, என் ஆஃபீஸில் நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பத்தில் நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? உங்கள் ஒருத்தரை வைத்து உன் முழு ஆஃபீஸையும் கர்த்தருக்குள் கொண்டு வர கர்த்தரால் முடியும். ஒரு சமாரிய ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீனா யார் தெரியுமா? சமாரியர்கள் யார் தெரியுமா? யூதர்களுக்கு விளக்கமானவர்கள். அந்த ஒரு சமாரிய ஸ்திரியை வச்சு ஒரு கிராமத்தையே கர்த்தரால் கொண்டு வர முடியும். சமாரியர்கள்னால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் திருடர்கள். அதாவது அவங்கள தள்ளி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு ஆளை வச்சு ஒரு கிராமத்தையே கர்த்தரால் கொண்டு வர முடியும்னா உங்களாலையும் என்னாலையும் வச்சு கர்த்தரால் செய்ய முடியாதா? கர்த்தரால் நிச்சயம் முடியும்.
ஆனால் நீங்கள் நானும் அந்த ஆசைப்படலை. நீங்கள் நானும் மார்த்தாலாவே இருக்க ஆசைப்படுறோம். கேள்விப்படுறோம், மார்த்தாள் மரியாளுக்கு சொல்கிறோம், நம்ம வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். எங்களுக்கு என்ன, வந்தேன், போனோம், கேட்டோம், எல்லாம் முடிஞ்சு. ஆண்டவர் சொல்கிறார், அந்த கூட்டமாக நீ இருக்க வேண்டாம். உன் பின்னாடி கூட்டம் வராது. மார்த்தாளுக்கு பின்னாடி யாராவது போனாங்களா? போவாது. உங்களுக்கு பின்னாடி ஏன் பின்னாடியும் ஒரு கூட்டம் வரணும். நீங்கள் நானும் மரியாள் கூட்டமாக மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. போகும்போது நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரே ஒரு தீர்மானம், நான் ஒரு கூட்டத்தை நான் கூட்டிக் கொண்டு தான் பரலோகத்துக்கு வருவேன். நான் என் வேலை, என் பிள்ளைங்க, என் குடும்பம், நான் சம்பாரித்தேன், என் வீடு, என் எதிர்காலம், பிள்ளைங்க எதிர்காலம், அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் தோற்று போவீர்கள். ஆண்டவர் கேட்பார், எங்கே அந்த ஒரு தாளந்து கொடுத்தனே, எங்கே 2 எங்கன்னு கேட்பார். நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ஒரு குடும்பம், அந்த ஒரு குடும்பத்தை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன். என் பிள்ளைகளை உங்களை கர்த்தருக்குள்ளே கரெக்டாக வளர்த்துட்டேன். அவங்களுக்கு குடும்ப ஜெபம், வேத வாசிப்பு எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். ஆண்டவர் கேட்பார், உன் சொந்தக்காரன் அத்தனை பேர் உங்கள்கிட்ட பேசினானே, அத்தனை பேரை பார்க்க போனியே, எத்தனை பேர் உன்னை பார்க்க வந்தாங்களே, ஏன் நீ அவங்களுக்கு என்னை பற்றி சொல்லலை? சுவிசேஷம் அறிவித்தல் என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது, சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. நீ ஏன் சொல்லலைன்னு ஆண்டவர் கேட்பாரு. நீ பண்ணுறது தப்பு, நீ ஏன் அவங்களுக்கு நீ சொல்லலை? இயேசுவே வழி, நீ ஏன் சொல்லலை? நீ ஒரு குடும்பம் வரத்துக்கு ஒரு தாளந்து தானா? எங்கே இன்னொரு தாளந்துன்னு கேட்பார். இன்னொரு ஃபேமிலி எங்கே? நீ ரட்சித்த இன்னொரு ஃபேமிலி எங்கே? இல்லாவிட்டால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், அவனை பிடிச்சி எரிநரகத்தில் போடுங்கன்றார், அவனை புறம்பான இருளிலே தள்ளுங்கன்னு சொல்கிறார். அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் போயிடக்கூடாது. ஆண்டவர் வாசல் அருகே வந்துட்டார். அவர் இப்போ கிராமத்து அருகில் நிற்கல, வாசல் அருகே நிற்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் சொல்கிறார், வாசப்பள்ளியில் நான் கதவை தட்டுகிறேன்றார். ஆனால் நீங்களும் நானும் அந்த வருகையில் போவோமா? மரியாள் போயிட்டாங்க, அவரை சந்திக்க போயிட்டாங்க. அங்கே உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு. லாசர் எழுந்துட்டார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது லாசர் எழுந்துட்டார். பின்பு உயிரோடு இருக்கிற அவர்களும் விசுவாசிச்சுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ இயேசு வாசப்படிக்கிட்ட வந்துட்டார். எழுந்து நாம் ஓடணும். ஓடுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம்னா ஒரு கூட்டம் நம்ம பின்னாடி வரணும். வெறும் கையா மட்டும் கர்த்தரை சந்திக்க போகவே கூடாது. அதுக்காக ஆண்டவர் உங்களை ரட்சிக்கலை. உங்கள் ஒருத்தரை வச்சு ஒருத்தரை பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு ஆண்டவர் வரவே இல்லை. ஒருத்தர் மூலமாக ஒரு கூட்டம் கண்டிப்பாக வரணும். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? நன்றி ஆவியானவரே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா தேவ சமூகத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஒரு கூட்டத்துக்கு உண்மை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் ஆஃபீஸில் இந்த அரசாங்கத்துக்காக 58 வருஷம் உழைச்சிருக்கிறீங்க. தனியார் நிறுவனத்தில் 20 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சுருக்கீங்க. அந்த நிறுவனம் கடைசியாக உங்களுக்கு கொடுத்த காசு, வீடு, காரு இதுதான். ஆனால் இது எதுவுமே பரலோகத்துக்கு வராது. உன் வாழ்நாளெல்லாம் உலகத்துக்கு வேலை செஞ்சு, உன் பிள்ளைகளுக்கு வேலை செஞ்சு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு வேலை செஞ்சீங்க. நீ சம்பாதிச்ச வச்ச எதுவும் உன் கூட குழியில் வந்து உட்கார போகிறது இல்லை. நீங்கள் படித்த படிப்பு கூட உங்க கூட வரப்போகிறது கிடையாது. ஆனால் எது வரும் தெரியுமா? நீ கிறிஸ்துவுக்கு என்று சம்பாதித்து விட்டு போன ஆத்துமாக்கள் இங்கிருந்து பரலோகத்துக்கு வரும். கண்டிப்பாக அது சுதந்திரிக்கும். அதுதான் உன்னுடைய உண்மையான சொத்து. உங்களுடைய உண்மையான சொத்து அதுதான். நீங்கள் பூமியில் சம்பாதிக்க போகிற சம்பாதிச்ச சொத்து எதுனா, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நடத்தினவர்கள், நீங்கள் கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தவங்க, நீங்கள் சுவிசேஷம் சொன்னவங்க, அதுதான் உண்மையான சொத்து. ஆராய்ந்து பாருங்க. அப்படி ஏதாவது சொத்து வாங்கியிருக்கிறீங்களா? அப்படி ஏதாவது சொத்து வாங்கியிருக்கிறீங்களா? நான் இத்தனை பேரை நடத்தியிருக்கிறேன் நீங்கள் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி 1-2 பேர் நடத்தியிருந்தீங்கன்னா திருப்தி ஆகாதீங்க. நீங்கள் 1-2 தான் நடத்தியிருக்கிறீங்க. பரலோகம் ரொம்ப பெருசு. இப்போ இருக்கிற வானம் பூமியை விட பரலோகம் பெருசு. அவருடைய சிங்காசனம் தான் வானம், பாதப்படி தான் பூமி. அப்படின்னா பரலோகம் எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்க. அந்த பரலோகத்தில் நம்முடைய சொத்து எவ்வளோ இருக்கணும்னு பாருங்க. நம்ம ஏரியாவிலேயே நம்ம வீடு பெரிய வீடாக இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரை விட பெரிய கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரை விட பெரிய படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறோம். பரலோகத்தில் நாம் சம்பாதிக்கிற சொத்து பெரிய சொத்தாக இருக்கணும். எல்லாரை விட நிறைய நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கணும். பரலோகத்தில் நான் கொண்டு போகிற ஆத்துமாக்கள் எல்லாரை விட நிறைய இருக்கணும். போட்டி போட்டு ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். அப்போஸ்தலர்கள் சம்பாதிச்சதை விட பவுல் அதிகமாக சம்பாதிச்சார். ஓடி ஓடி சம்பாதிக்கிறாரு. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நஷ்டமும் குப்பையும் என்று விட்டுட்டேன்னு சொன்னவர் தான் சொத்தா
ஆத்துமாக்களை தான் சொல்கிறாரு. அப்படி தான் நீங்கள் நானும் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்ன இழுத்துக்கொள்ளுங்கப்பா, நான் ஒரு கூட்டத்தோட கண்டிப்பாக வருவேன், கண்டிப்பாக ஒரு கூட்டத்தை நான் கூட்டிகிட்டு வருவேன். ஒரு தீர்மானம் எடுங்க தேவ சமூகத்தில், நான் ஒரு கூட்டத்தை நான் கூட்டிகிட்டு வருவேன். உங்கள் வேலை விதை தூவுறது மட்டும்தாங்க. நீங்கள் யாரையும் ரட்சிக்க முடியாது. விளைய செய்கிறவர் கர்த்தர், நீர் பாய்ச்சுகிறவர் கர்த்தர். நீங்கள் தூவ கூட மாட்டேன்னு சொன்னா எப்படி? நீங்கள் தூவுங்க, நீங்கள் போய் சுவிசேஷம் மட்டும் சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா 2 தான் நடக்கும். ஒன்று ஏற்றுக்கொள்வார்கள், இல்லைன்னா இதெல்லாம் எங்கிட்ட சொல்லாதீங்கன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல, மூஞ்சில் அடித்த மாதிரியே சொல்லட்டும். உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட இயேசுக்காக மூஞ்சில் அடித்த மாதிரி 2 வார்த்தை வாங்கக்கூடாதா? உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுக்காக 2 வார்த்தை நீங்கள் வாங்கக்கூடாதா? 2 திட்டு வாங்கக்கூடாதா? ஏன் அப்படி? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பரவாயில்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகள் ஆசீர்வாதம் தான். உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லிடுங்க. நாளைக்கு ஆண்டவர் உன் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு நீ ஏன் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது. ஏன் உன் கூட வேலை பார்க்குறவனுக்கு நீ சொல்லலைன்னு உங்களை பார்த்து கேட்டக்கூடாது. சொல்ல வேண்டிய காஸ்பலை சொல்லிடுங்க. அது உங்கள் மேல் விழுந்த கடமை. அதுக்கப்புறம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதுக்கப்புறம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எத்தனையோ பேர் இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு வந்தவங்க, ஆக்சிடெண்ட்டாக வந்தவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உன் பர்த்டே அன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். உன் பிள்ளைங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுது, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். கர்த்தர் மாற்றுவார். தீர்மானம் எடுங்க. இன்னிலேருந்து நான் சுவிசேஷம் சொல்ல போகிறேன். நான் பரலோகத்துக்கு வெறுங்கையா வரமாட்டேன். என்னை இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவேன், நான் சபைக்கு கூட்டிகிட்டு வருவேன். இங்கே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, என்னால் பேச முடியாது, ஆனால் என்னால் கூட்டிகிட்டு வர முடியும். கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இன்விடேஷன் மட்டும் கொடுங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் பார்த்துப்பார். நீங்கள் அழைப்பை மட்டும் கொடுங்க, பரம அழைப்பை கர்த்தர் அவர்களுக்கு தந்துடுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜபத்தோடு செய்யுங்க, தீர்மானம் எடுங்க. ஒரு ஆளை இன்றைக்கி நான் கூப்பிடணும்னு முடிவு பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு ஆளை நான் கூட்டிகிட்டு வருவேன், அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி இங்கே ஆண்டவர் பேசுவார், நான் ஜபத்தோடு கூட்டிகிட்டு வருவேன். தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வருஷம் உங்கள் கணக்கில் பரலோகத்தில் ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை கூடணும். உங்கள் சொத்து பரலோகத்தில் வாங்கப்படணும். இன்றைக்கி பரலோகத்தில் வாங்கப்படணும். பூமியில் நீ வச்சிருக்கிற சொத்தெல்லாம் அழிஞ்சிரும். இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், பரலோகம் ஒழியாது. அங்கே தான் சொத்தை சேர்த்து வைக்கணும். அழியாத சொத்து ஆத்துமா தான். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, பரலோகத்தில் எனக்கு சொத்தை நான் சேர்க்க தொடங்க போகிறேன், ஒவ்வொரு ஆத்மாவாக நான் சேர்க்க தொடங்க போகிறேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அப்படி தீர்மானம் எடுக்கிறவங்கெல்லாம் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள்ளுங்கப்பா, நான் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவேன் ஆண்டவரே. நீர் எனக்கு செய்தவைகளுக்கு நான் பிரதிபலனா ஏதாவது செய்வேன் ஆண்டவரே, ஏதாவது செய்வேன். ஒரு பெரிய கூட்டத்தை நான் கூட்டிகிட்டு வருவேன்ப்பா. ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் பா. நீர் வரும்பொழுது நாங்கள் உம்மை வெறுங்கையாய் சந்திக்காதபடிக்கு ஒரு பெரிய கூட்டத்தை, பெரிய மந்தையை கொண்டு நம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்க கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் உமக்கென்று ஏதாகிலும் செய்ய எங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறோம் ஆண்டவரே, ஆனாலும் எங்களை பேச வைக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. அற்புத காரியங்களை, அடையாளங்களை செய்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி மாறட்டும். ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷர்களாய் மாறட்டும். ஒவ்வொரு விசுவாசியும் மார்த்தாளாய் மாரியாளாய் மாறட்டும். அவங்கள ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய சமூகத்தில் சேர்க்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. வழி நடத்தும், ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.